மனுஷங்கள சைக்காலஜி எனக்கு தெரியும். தலைவர்களோட சைக்காலஜி தெரியும். இதன் காரணமாக இந்த பதிவு நான் பதிவு பண்ணுறேன் நான். 1. 2வதா, இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பகம் இருக்குதானாக்கா, நான் முன்னாடியே சொன்னேன். ஒருத்தர் விதி, மதி, நேரங்காலம் இது 4த்தையும் வச்சு தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கிறேன் நான். அப்படி இல்லாத பட்சம் சொல்ல முடியாது. இது 4மே இல்லாமலே அருள்வாக்கு குறியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த அருள்வாக்குக்கும் குறிக்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுங்க. அது பாமரத்தனமானதுன்னு பேர். அதுக்கு பாமரத்தனமான ஒரு இது குறி சொல்கிறது, சாமி ஆடுறது, அப்புறமா அருள்வாக்குன்னு சொல்கிறது, சோழி போட்டு சொல்கிறது, இதெல்லாம் பாமரத்தனமானது. அதில் எந்த வகையான ஆதாரங்கள் இருக்காது. ஆதாரங்களை முன்கூட்டியே சொல்லிட்டு தான் ஒரு ஜோசியர் தன்னோட பலனை சொல்லணும், ப்ரூஃப் பண்ணணும். நான் கொடுக்குறேன். நான் இப்போ உங்களுக்கு என் ஆஃபீஸ்க்கு வரவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே வேந்தர் டிவிலேருந்துலாம் நம்மக்கிட்ட எடுத்தாங்க. நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுமென்னு சொல்லிட்டு நான் அதில் நீங்கள் என்ன கேள்வி கேட்பாங்க, நான் அந்த கேள்விக்கான பதில் நான் பேப்பரில் எழுதி வச்சுட்டு சோழியை போடுங்கன்னா சோழி இது போட்டாங்க. அவங்களாம் மிரண்டு போயிட்டாங்க. இந்த பாருங்க இதான் சோழி அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கூட அந்த மாதிரிலாம் சோழி போடுறது அதெல்லாம் பண்ணுறோம். இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை சொல்லும்போது இதில் பல மிராக்கள் இருக்கும். அந்த மிராக்களுக்கு நான் எவிடன்ஸ் கொடுப்பேன், ஆதாரம் இருப்பாங்க. நான் ஜோசியம் சொல்கிறது போது இந்த டேபிள்லேயே எல்லாமே வச்சுருப்பேன். நான் எல்லா கருத்துக்களும் இருக்கும். யாருக்காகவும் சொல்கிறதில்ல. பாருங்கள் 10 12 என்ன சொன்னேன் நான், 12ஆம் இடத்துல குரு வந்ததுன்னா கெட்டதுன்னு சொல்கிறேன். இப்போ இவங்களுக்காக சொல்கிறேன்னா அப்படின்னா, இங்கே நான் எழுதி வச்சுக்கிறேன். கோச்சார குரு 12ல் வந்ததுன்னா ராவணன் மாய்ந்தான்னு சொல்லிட்டு அந்த சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை இங்கே எழுதி வைப்போம். நான் அந்த மாதிரி ஜென்மத்தில் குரு வருது, 3ல் இருந்தான்னா, 4ல் இருந்தா, 6ல் இருந்தா, 8ல் இருந்தா, 10ல் இருந்தா, 12ல் இருந்தான்னு இது. அதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்குமே இங்கே சார்ட்டாக ஃபுல்லாக வச்சுருக்கோம். டேபிள் நிறைய அந்த சார்ட்டுகள்லாம் இருக்குது. ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறோம். இதை தான் எடுத்து சொல்கிறோம், இவருக்காக சொல்கிறதில்ல. அது மாதிரி சோழி போடுறோம். என்ன சோழி போடுறோம், அந்த சோழிக்கான பலனுன்னா எழுதி வச்சுருக்குறோம். இந்த சோழிக்கு இதுதாங்க பலன்னு. நீங்கள் வேறு யாராவது ஜோசியத்தை பார்த்து சோழி போட்டாங்கன்னா அவங்க பாட்டு போடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அல்லது அருள்வாக்குன்னு சொல்லிட்டு கிக்கி புக்குன்னு எதாவது கத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க. அதை சொல்கிறத நீங்கள் நம்பணும். அதில் எவிடன்ஸ் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த சோழி போட்டால் இதுக்கு பலன் இதுதான் எழுதி வச்சுருக்குறோமே. இன்னுமே இங்கே சில அதிசயத்தை பண்ணுவோம். என்னென்னா, நீங்கள் இந்த சோழியை தான் போடுவீங்கன்னு. சோழியெல்லாம் நானே போடவே மாட்டேன். எங்கள் ஆஃபீஸில் வரைக்கும் சோழிகளை நான் போடுறதில்ல. வரவங்க கையாலே சோழி போட்டு அவங்கள சோழியை போட சொல்லுவேன். அவங்க என்ன சோழி போடுவாங்கன்றதை முன்கூட்டியே உணர்ந்து நாங்கள் எழுதி வைப்போம். மிராக்கள்லாம் மேஜிக்குன்னு நினைக்கலாம், என்ன வேணாலும் நினச்சிக்கலாம். அந்த மேஜிக்கெல்லாம் கூட இங்கே, அந்த மிராக்கல் எல்லாம் கூட இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்குற இடம் தான் இது. ஆதாரம் இல்லாமல், வேதத்தில் எல்லா வார்த்தைகள் இல்லாமல் எதுவுமே நம்ம சொல்கிறதில்ல.